Nowadays the weather is getting more cold and colder. இப்போல்லாம் வந்து வெதர் வந்து ரொம்ப கோல்ட் ஆகிட்டே போகுது. இல்லை நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஹாட்டர் அண்ட் ஹாட்டர்னு கூட சொல்லலாம். இதில் என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து கோல்டு. இங்கே அந்த மோர் கோல்டுன்னு சொல்லாமல் இங்கே கோல்டுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே நமக்கு கண்டிப்பாக தப்பாக இருக்குன்றது தெரிஞ்சிடும். பட் இது தப்பா அது தப்பான்னு தெரியணும். இப்போ ஒரு விஷயம் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இல்லை ஒரு விஷயம் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்றத இங்கிலீஷில் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி சொல்லும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அட்ஜெக்டிவோடைய இஆர் ஃபார்ம் இருந்துச்சுன்னா அதுக்கு 2 தடவை இஆரில் யூஸ் பண்ணணும். கோல்டர் அண்ட் கோல்டர்னு யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாமல் அதுக்கு இஆர் இல்லை, இஆர் ஃபார்மெட் அதுக்கு இல்லை அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து டயர்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து டயர்டுன்ற வேர்டுக்கு இஆர் ஃபார்மெட் இல்லை. அப்போ எப்படி எழுதணும்னா மோர் அண்ட் மோர் டயர்டுன்னு அந்த மோர் வந்து 2 தடவை யூஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் ஒருத்தர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாருன்னா ஒரு 3 o'clock 4 o'clock ஆகும்போது அவருக்கு டயர்ட் ஆயிரும். அப்போ இந்த 4 o'clockலேருந்து அவருடைய டயர்ட்னஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் 6 o'clock அவருக்கு ஆஃபீஸ் முடிகிற வரைக்கும். அப்போ அவர் எப்படி சொல்லுவார்னா, ஐ பிகேம் மோர் அண்ட் மோர் டயர்டு அப்படின்னு சொல்லுவார். ஐ காட் டயர்ட்னு சொல்கிறது வேற, அவருடைய டயர்ட்னஸ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டயர்டுன்ற அட்ஜெக்டிவ் வந்து மோர் அண்ட் மோர் டயர்டுன்னு எழுதணும். சப்போஸ் அந்த அட்ஜெக்டிவ் இஆர் ஃபார்மெட் அலோவ் பண்ணணும்னா மோர் யூஸ் பண்ணாமல் கோல்டர் அண்ட் கோல்டர்னு எழுதணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அங்கே மோர் கோல்டு வந்து தப்பு, கோல்டர் அண்டு கோல்டர். நம்ம ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது நம்ம எவ்வளோ மேலே போகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு கோல்டாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெம்பரேச்சர் வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ வி வில் ஃபீல் கோல்டர் அண்டு கோல்டர் ஆஸ் வி கோ அப் அண்ட் அப் இல்லையா? அதுதான் இங்கே. All the books were indeed interesting, but that one was the more interesting. எல்லா புக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஆனால் அந்த ஒன்று இருக்கு அது வந்து மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கு. நிறைய புக்ஸ், 2 புக்கு இல்லை, நிறைய புக்ஸ் இருக்கும் பொழுது நம்ம சூப்பர்லேட்டிவ் தான் யூஸ் பண்ணணும், மோர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மோரை வந்து நம்ம இங்கே மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு மாற்றிடணும். நெக்ஸ்ட் ஒன், there were only 2 warriors but each and every warrior was equal to 6 persons அப்படின்னு கொடுத்துருக்கு. இருக்கிறது மொத்தமே எத்தனை பேர்னா 2 வாரியர்ஸ் தான் இருக்காங்க, 2 சோல்ஜர்ஸ் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈச் அண்ட் எவரி வாரியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈச் அண்ட் எவரி பார்த்தீங்கன்னா நிறைய சுச்சுவேஷனில் ஒரு எம்ஃபசிஸ்க்காக சேர்த்தே யூஸ் பண்ணுவாங்க. ஈச் அண்ட் எவரி ஸ்டூடெண்ட் ஷுட் வியர் யூனிஃபார்ம், ஈச் அண்ட் எவரி ஸ்டாஃப் ஷுட் கம் டு த ஆஃபீஸ் ஆன் டைம், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அது வந்து 2 பேருக்கு சொல்கிறது இல்லை, 2 பேருக்கு மேலே இருந்தால் தான் ஈச் அண்ட் எவரியை நம்ம சேர்த்து யூஸ் பண்ணலாம். அப்போ ஈச் எப்போ யூஸ் பண்ணணும், தனியாக எவரி எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவரி அப்படிங்கிற வேர்டு வந்து 2 பேருக்கு மேலே இருந்தால் தான் நம்ம அந்த எவ்ரின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். அப்போ ஈச் எப்போ யூஸ் பண்ணலான்னா, ஈச் வந்து ஒரு 10 பேர் ஒரு நமக்குள்ள ஒரு ரிலேட்டிவ்லி ஸ்மால் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம ஈச் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் குறிப்பாக வெறும்னா 2 பேரை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோன்னா, தனித்தனியாக 2 பேரை பற்றியும் சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் 6 பேருக்கு ஈக்குவல் அப்படின்னு 2 பேரை ஒரே நேரத்தில் தனித்தனியாக சொல்லும் பொழுது எவ்ரின்ற வேர்டு வராது. we have to use only each. ஸோ நம்ம எவ்ரி எங்கே ரிமூவ் பண்ணணும். ஹோல் த சாப்டர், கொஸ்டின் ஃபுல்லாகவே வாசிக்க தேவையில்லை, எங்கேயுமே ஹோல் த சாப்டர்னு ஆரம்பிக்காது, நமக்கு நல்லா தெரியும். த ஹோல் சாப்டர், ஈஸியஸ்ட் கொஸ்டின். Can we rely on this agency for the last news of the day அப்படின்னு கொடுத்துருக்கு. Can we rely on? ரிலை ஆன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டிபெண்ட் ஆன். நம்ம ஒருத்தர் மேலே வந்து நம்ம டிபெண்ட் பண்ணுறதுக்கு வேர்ப் என்னது, ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிபெண்டன்ஸ் நவுன். ஸோ ரிலை ஆன் திஸ் ஏஜென்சி ஃபார் த லாஸ்ட் நியூஸ் ஆஃப் த டேன்னு கொடுத்துருக்கு. ஒரு நாளுடைய லாஸ்ட் நியூஸ் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அதாவது நமக்கு என்ன தேவை அப்படின்னா லேட்டஸ்ட் நியூஸ். It is not the last news. சரியா? So the word last is wrong here. We have to use latest news. Ram is junior than Shyam and Ram is older than Ganesh அப்படின்னு கொடுத்துருக்கு. Ram is junior than Shyam and Ram is older than Ganesh. இதில் என்ன தப்பு இருக்குன்னா, இந்த ஜூனியர்ன்ற வேர்டு இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு அட்ஜெக்டிவ் தான். இந்த ஜூனியர் அப்படிங்கிற வேர்டு சீனியர் அப்படிங்கிற வேர்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தேன் எடுத்துக்காது. அது என்ன எடுத்துக்கும், 2 தான் எடுத்துக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன போடணும், 2 போடணும்.
ஏன் ஜூனியர் சீனியர்லாம் வந்து தேன் எடுத்துக்காதுன்னா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ், வி கால் தம் லாட்டின் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த லாட்டின் அட்ஜெக்டிவ்ஸில் வந்து ஜூனியர், சீனியர், அது போக இன்ஃபீரியர், சுப்பீரியர், ஆன்டீரியர், போஸ்டீரியர், இந்த மாதிரி ஒரு 6 அட்ஜெக்டிவ் வந்து அதை கம்பேரிட்டிவ் டிகிரியில் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம தேனுக்கு பதிலாக டு யூஸ் பண்ணணும். அந்த 6 மட்டும் இல்லை, அது போக எல்டர் அப்படின்ற அட்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா. நம்ம ஒரு ஃபேமிலியில் என்னை விட எங்கள் அண்ணா மூத்தவர்னு சொல்லும்போது ஹீஸ் எல்டர் டு மீ, அப்போ எல்டரும் என்ன எடுத்துக்கும், டு எடுத்துக்கும். அது போக இன்னொரு முக்கியமான ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது, ப்ரிஃபரபிள் அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது. அதாவது இதை விட இது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது ப்ரிஃபரபிள்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ப்ரிஃபரபிள்னு சொல்லும்பொழுது நம்ம தேன் யூஸ் பண்ணக்கூடாது, யூ ஹாவ் டு யூஸ் ஒன்லி டு. ஸோ ரிமெம்பர் தீஸ் 8 adjectives. The militants entered the palace from the utmost gate with the guns hidden in their clothes அப்படின்னு கொடுத்துருக்கு. What is the error in this question? Militants entered the palace. Okay. From the utmost gate. அது என்னது utmost gate? What is the meaning of utmost? Utmostனா என்னன்னா ரொம்ப ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா it is of utmost importance அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ utmost உடைய வேலை என்ன அந்த இடத்துலனா வெரி, ரொம்பன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த utmostன்ற அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறது. இங்கே வந்து ரொம்ப முக்கியமான கேட்னு அவங்க சொல்லலை, அவங்க என்ன யூஸ் சொல்கிறாங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் கேட். ஸோ அவுட்டர் மோஸ்ட்னா என்னென்னா இருக்கிறதுலையே கடைசி கேட், அதாவது அந்த பேலஸ்லேருந்து தூரமாக ஃபாரவே இருக்கக்கூடிய கேட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அவுட்டர் மோஸ்ட்னு சொல்லுவோம். உள்ளே போனால் க்ளோஸாக இருக்க கேட் வந்து இன்னர் மோஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ எரர் வந்து அட்மோஸ்டில் இருக்குது. She can't sing much than 4 songs. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். 4 சாங்ஸ்ன்றது கவுண்டபிள் நவுனு. கவுண்டபிள் நவுன்ஸ் கூட நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னா மச் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன யூஸ் பண்ணணும், மோர் தேன். மச் எப்போன்னா அன்கவுண்டபிள் நவுன், மில்க்கு, மணி இந்த மாதிரி வந்தால் தான், அதுக்கும் கூட கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன வராது, மச் வராது, அதுக்குமே மோர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே எரர் வந்து ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் வெல் நோன் தட் மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ் உமன் ஆஃப் அ டைம். அதாவது அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்ஸ் உமன் அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருந்தா அது கரெக்டு. அவங்க அப்படி சொல்லலை, ஆஃப் ஹர் டைம். அவங்களுடைய டைமில் அவங்க தான் ஃபஸ்ட்டுன்னு எப்படி சொல்லுவோம், ஒன்று அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்ஸ் உமன்னே சொல்லணும். அவங்களுடைய டைம்லன்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த அவங்க டைமில் அவங்க வாழ்ந்த காலத்தில் இருந்த பொலிட்டிஷியன்ஸில் அவங்க வந்து டாப் அப்படி தான் சொல்லுவோமே ஒழிய அவங்க வாழ்ந்த காலத்தில் இவங்க தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்ல மாட்டோம். ஸோ அந்த ஆஃபர் டைம் அப்படிங்கிறது இது பொருந்தாதுன்றதை நமக்கு காட்டுது. அப்போ இங்கே என்ன நம்ம எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு பதிலாக ஃபோர்மோஸ்ட்னு எழுதும். சில பேர் முதல் ஆளாகவும் இருப்பாங்க, சிறந்த ஆளாகவும் இருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். பட் இங்கே வந்து ஆஃபர் டைம், அவங்க டைமில் அவங்க தான் ஃபஸ்ட்டுன்னு நம்ம யாரையுமே நம்ம சொல்ல மாட்டோம். அப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு தப்பு, வி ஹாவ் டு யூஸ் ஃபோர்மோஸ்ட் ஸ்டேட்ஸ் உமன். ஸ்டேட்ஸ் உமன்னா யாருன்னா பாலிட்டிக்ஸில் வந்து ரொம்ப ஒரு அனுபவமான ஒரு திறமையானவங்களை தான் நம்ம என்ன சொல்கிறதுனா ஸ்டேட்ஸ் உமன், ஸ்டேட்ஸ் மேன் அப்படிலாம் சொல்லுவோம். Under no circumstances we can help you in this immoral project, said the chairman. எப்படி ஸ்டார்ட் ஆகுது கொஸ்டின், அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ், நெகட்டிவ். இது வந்து ஒரு அட்வர்ப். அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ்ங்கிறது என்னது, அட்வர்ப். அட்வர்ப்னா என்னென்னா எப்போ, எங்கே, எப்படி, என்ன விதமாக, ஹவு, வென், இந்த மாதிரி கேள்விக்கு பதில் வர்றது என்னதுன்னு கேட்டிங்கன்னா அட்வர்ப்னு சொல்லுவோம். அதில் இது வந்து நெகட்டிவ் அட்வர்ப், அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ். இதோடைய பாசிட்டிவ் என்னது, அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். அப்போ ஏன் அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சில சமயத்தில் ஒரு சொல்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நெவர்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒன்லின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் அட்வர்ப்ஸை வந்து பிகினிங்கில் வச்சு அது எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஒரு எஃபெக்ட்டுக்காக பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் அட்வர்பில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணினா கிராமர் ரூல் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பின்னாடி வர சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கு இல்லையா, இங்கே வி கேன் ஹெல்ப், இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரூல் படி இன்வெர்ட் பண்ணணும். எப்படி இன்வெர்ட் பண்ணுறது, இந்த சப்ஜெக்ட் வந்து செகண்ட் போயிடணும், வேர்ப் வந்து ஃபஸ்ட்டு வரணும். இப்போ வேர்ப் என்னென்ன இருக்குது, நமக்கு கேன் இருக்குது, ஹெல்ப் இருக்குது. ரெண்டு வேர்பையும் தூக்கி முன்னாடி போட தேவையில்லை, நம்ம கேனை மட்டும் ஷிஃப்ட் பண்ணி அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் கேன் வி ஹெல்ப் யூ, இதுதான் ஆக்சுவலான ரூல். இதை மாற்றி எழுதக்கூடாது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஸோ வி ஹாவ் டு ரைட்
under no circumstances can we help you. இது வந்து under no circumstancesக்கு மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி never வந்துச்சுனாலோ hardly, scarcely இதெல்லாமே நெகட்டிவ் அட்வர்ப்ஸ். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட் வேர்பு இன்வெர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்கே வந்து நம்மளுக்கு ஆக்சுவல் வேர்பு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம தூக்கி என்ன பண்ணிட்டோம், முன்னாடி போட்டுட்டோம். சில கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்பு இஸ் வாசல்லாம் இருக்காது, மெயின் வேர்பே வரும். அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா அந்த வேர்பையே ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது? இப்போ ஹெல்ப்டுன்னு வந்துச்சுன்னா டிட் ப்ளஸ் ஹெல்ப்னு பிரிக்கணும். ஹெல்ப்ஸ்ன்னு வந்துச்சுன்னா டஸ் ப்ளஸ் ஹெல்ப்னு பிரிக்கணும். ஹெல்ப்னு மட்டும் வந்துருந்துச்சுன்னா டூ ப்ளஸ் ஹெல்ப்னு பிரித்து அந்த ஆக்சிலரி வேர்பு தூக்கி முதல்ல போட்டுட்டு அப்புறம் சப்ஜெக்ட் அப்புறம் மெயின் வேர்ப் போடணும். Somebody informed the contractor that his brother had only died 5 days before. என்ன மீனிங்? கான்ட்ராக்டர்கிட்ட ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணாங்க, அவர் பிரதர் வந்து had only died 5 days before, 5 நாளைக்கு முன்னாடி தான் இறந்தார் அப்படின்ற மாதிரி நமக்கு மீனிங் புரியுது. பட் கிராமட்டிக்கலி அது கரெக்டானு பார்த்தா இந்த ஒன்லின்ற வேர்டை எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டைடுன்றதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒன்லி இந்த மாதிரியான சில வேர்ட்ஸை வந்து எந்த வேர்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது மீனிங்கை அஃபெக்ட் பண்ணும். இது வந்து பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த வேர்டை வந்து ஒன்லி டைடுக்கு முன்னாடி போட்டிருக்கும் போது என்ன மீனிங் கிடைக்குதுன்னா அவர் 5 நாளைக்கு முன்னாடி இறந்து போக மட்டும்தான் செஞ்சார், வேறு எதுவும் செஞ்சிடலன்ற மாதிரி அர்த்தம் வருது. அது நம்மளுக்கு லாஜிக்கல் என்ன தெரியும். அப்போ நம்ம என்ன எதுக்கு நம்ம இப்போ முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா 5 நாள் அவர் இறக்க மட்டும்தான் செஞ்சாருன்றதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல, 5 நாளைக்கு முன்னாடி தான் இறந்தாருன்றதுக்கு தான், அந்த டைமுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்ன காரியம் செஞ்சாருங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்போ நம்ம டைமை வந்து முக்கியத்துவப்படுத்தும் பொழுது இந்த ஒன்லி என்ன பண்ணணும்னா அந்த சைடில் மாற்றிடணும். had died only 5 days before, 5 நாளைக்கு முன்னாடி தாங்க இறந்தார் அப்படின்னு சொல்கிறது. அவர் இறந்து மட்டும் தாங்க போனாருன்னு சொல்லக்கூடாது இல்லையா, அதில் மீனிங் இல்லை. she is very senior to me. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன ரூல் தான், சீனியர் ஜூனியர்லாம் வந்தால் 2 வரும், கரெக்டாக வந்திருக்கு, அதில் தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் இங்கே தேன் வரலேன்ட்டு நீங்கள் தப்புன்னு நினச்சிடக்கூடாது. ஸோ ஐ கேனாட் டிஃபை ஹர் ஆர்டர்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபைனா என்ன மீனிங்? இந்த வேர்போடைய மீனிங் என்னென்னா டிஃபைனா அத்துமீறது, வயலேட் பண்ணுறது. ஒரு ரூல் இருக்குன்னா அது நம்ம அத்துமீறணும்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிஃபை. இப்போ போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் ஊர்வலம் போகக்கூடாதுன்ட்டு, ஆனால் ஊர்வலம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க டிஃபை பண்ணுறாங்க. அதோடைய நவுன் வந்து டிஃபையன்ஸ், DEFIANCE. இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா ஸோ ஐ கேனாட் டிஃபை ஹர் ஆர்டர்ஸ், அவருடைய ஆர்டரை வந்து என்னால் மீற முடியாது, ஏன்னா அவள் வந்து வந்து ரொம்ப சீனியர் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ வந்து சி இஸ் வெரி சீனியர்னோட நிறுத்திருந்தா பிரச்சனை இல்லை. பட் கம்பேர் பண்ணியிருக்காங்க 2 கொடுத்து. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த வெரின்ற வேர்டை கம்பேரிட்டிவ்ல யூஸ் பண்ணக்கூடாது. எது கூட? சீனியர் கூட. என்ன யூஸ் பண்ணணும்? she is much senior to me, அதுதான் கரெக்ட். who can believe that she was not hardly hit by the death of her son? யாரால நம்ப முடியும் that she was not hardly hit by the death of her son? அப்போ இந்த இடத்துல என்ன தப்புன்னா ஹார்ட்லி அதோடைய மீனிங் என்னென்னா நாட் அட் ஆல், இல்லவே இல்லைன்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் நாட், ஆல்மோஸ்ட் நத்திங் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல அவங்க வந்து பாதிக்கப்படவே இல்லைன்னு யாரால் நம்ப முடியும் அப்படின்ற வேர்டை நம்ம வந்து ஹார்ட்லி ஹிட்னு சொல்லக்கூடாது. ஹார்ட்லி ஹிட்னா பாதிக்கவே படலைன்னு அர்த்தம். அப்போ என்ன இங்கே பண்ணணும், ஹார்ட்லின்ற வேர்டை ஹார்ட் ஹிட் ஆர் ஹிட் ஹார்ட், அவங்க வந்து கடுமையாக பாதிக்கப்படலைன்னு யாரால் நம்ப முடியும் அப்படின்றது தான் லாஜிக்கலி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க முடியும். ஹார்ட்லி ஹிட்னா பாதிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தமாயிடும். ரெண்டாவது அதை இன்னொரு நெகட்டிவ் கூட நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் ஹார்ட்லி இஸ் ஆல்ரெடி நெகட்டிவ். ஹார்ட்லி சி லைக்ஸ், நம்ம இப்போது கொஞ்சம் முன்னாடி சொன்ன அதே ரூல் தான். ஹார்ட்லி நெகட்டிவ் அட்வர்ப் இல்லையா, அதில் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம என்ன ரூல் படித்தோம், சப்ஜெக்ட் வேர்பை இன்வெர்ட் பண்ணணும்னு படித்தோம். இப்போ இதை இன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் வந்து இங்கே ஷீ, வேர்ப் வந்து லைக்ஸ். இப்போ இதை இன்வெர்ட் பண்ணுறப்போ எப்படி பண்ணக்கூடாது, ஹார்ட்லி லைக்ஸ் ஷீ, அது வியர்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம சொன்ன மாதிரி லைக்ஸுங்கிற வேர்பை ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், டஸ் ப்ளஸ் லைக், we get does plus like. இப்போ என்ன பண்ணணும், does plus like ன்னு இங்கே எழுதிடக்கூடாது. டஸ் வந்து ரூலை என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும், வேர்பு ஃபர்ஸ்ட் வரணும். அந்த ஒரு வேர்பை அந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம டஸ்ஸை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷீ, அதுக்கப்புறம் லைக். ஸோ இட் இஸ் லைக் திஸ், hardly does she like. Remember this. இந்த கொஸ்டின்லாம் அப்படியே சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்தாலும் இது அப்படி அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க.
கொடுத்துட்டு கீழே என்னென்னலாம் கொடுப்பாங்களோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ கரெக்டான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடலாம். Only by discussing with the officer concerned they found out the person behind the fraud. இந்த hardly மாதிரியே தான் only. அது ஒன்லின்றது பாசிட்டிவாக கொடுத்துருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அதோடைய மீனிங் என்ன ஆகிடும்னா நெகட்டிவ் அட்வர்பாக மாறிடும். நாட் ஒன்லின்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நெகட்டிவ் அட்வர்பில் ஸ்டார்ட் பண்ணினா இந்த சப்ஜெக்ட் அண்ட் வேர்பை நம்ம இன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஃபவுண்ட் அவுட் என்னவா மாறிடும், ஃபைண்ட், டிட் ப்ளஸ் ஃபைண்ட் அப்படின்னு மாறிடும். அப்போ என்ன எழுதணும்னா டிட், இந்த ஃபவுண்டை வந்து டிட்டு அண்ட் ஃபைண்டை நம்ம பிரிச்சுட்டோம். ஆனால் அப்படி எழுதிடக்கூடாது, இந்த சப்ஜெக்ட் இங்கே இன்சர்ட் பண்ணிடணும். டிட் தே ஃபைண்ட் அவுட். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஹார்ட்லி ஒன்லிலாம் ஸ்டார்டிங்கில் வந்துச்சுன்னா, அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ், நெவர் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன தான், சப்ஜெக்ட் வேர்பை இன்வெர்ட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். The house is very good. வீடு ரொம்ப நல்லா இருக்கு. பட் டூ மச் ஸ்மால் டு அகாமடேட் த ஃபுல் ஃபேமிலி. ஃபுல் ஃபேமிலிக்கும் பத்தாது, அது வரைக்கும் கிளியராக இருக்குது மீனிங். பட் இங்கே என்ன எரர் அப்படின்னா டூ மச் ஸ்மால்னு கொடுத்துருக்கு இல்லையா, இந்த மச் இல்லாமல் வந்துருந்துச்சுன்னா, இந்த கொஸ்டின் மச் இல்லாமல் வந்துருச்சுன்னா டூ ஸ்மால் டு அகாமடேட்ன்றது வந்து பர்ஃபெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதில் எந்த தப்பும் இல்லை. பட் வந்து இந்த டூ மச் அப்படின்றத யூஸ் பண்ணினா எதை யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்மால் அப்படிங்கிற அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நான் யூஸ் பண்ணனா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா மச் டு ஸ்மால், மச் டு ஸ்மால், அதுதான் வந்து ரூலு. அப்போ டூ மச்னு வந்தால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மால் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு நவுன் வந்துச்சுன்னா அப்போ நம்ம டூ மச் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு டீ நம்ம குடிக்கிறோம், வீட்டில் வந்து சர்க்கரை ஜாஸ்தி போட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், என்ன இவ்வளோ சர்க்கரை போட்டிருக்கீங்க, டூ மச் சுகர், என்ன ரொம்ப வலியாக இருக்குது, டூ மச் பெயின், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, டூ மச் ப்ராப்ளம். அதெல்லாம் எப்படி சொல்லக்கூடாதுன்னா சாரி, அது வந்து எப்படி சொல்லணும்னா அட்ஜெக்டிவ் வந்தால் எப்படி சொல்லணும்னா, இப்போ டூ மச் பெயின் சொல்லலாம், டூ மச் டூ மச் சுகர் இதெல்லாம் சொல்லலாம். பட் இங்கே டூ மச் ஸ்மால் அப்படின்னு வரதை எப்படி சொல்லணும், அட்ஜெக்டிவ் வந்தால் எப்படி சொல்லணும்னா மச் டூன்னு மாற்றணும். ஸோ அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா மச் டூ, நவுன் வந்துச்சுன்னா டூ மச் ப்ளஸ் நவுன். ஸோ நவுன் வந்தால் மட்டும்தான் டூ மச் வரும். அட்ஜெக்டிவ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை எப்படி மாற்றணும், மச் டூ அப்படின்னு மாற்றணும். Every member of the family is addicted to drinking and so Asha is. என்ன மீனிங்னா அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ட்ரிங்கிங்க்கு அடிக்ட் ஆகிட்டாங்க, அதே மாதிரி தான் ஆஷாவும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ வந்து இது வந்து எப்படின்னா ஒரு ஷார்ட்டான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து ஸோ ஆஷா இஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தப்பு. எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தப்பு, இந்த மாதிரி ஆஷாவும் அதே மாதிரின்னு சொல்கிறப்ப எப்படி எழுதணும்னா ஸோ இஸ் ஆஷா அப்படி தான் எழுதணும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு டீச்சர், நான் சொல்கிறேன் ஒருத்தர்கிட்ட ஐ ஆம் அ டீச்சர் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்கிட்ட பேசுகிறவரும் ஒரு டீச்சர்னா அவர் எப்படி சொல்லுவார், ஐ ஆம் ஆல்சோ அ டீச்சர் அப்படின்னு சொல்லுவார். இதை ஷார்ட்டாக வேறு விதமாக சொல்கிறதா எப்படி சொல்லலாம்னா ஸோ ஆம் ஐ. ஸோ ஆக்சுவலி வேர்ப் ஆம் ஐ எப்படி சொல்லக்கூடாது, ஸோ ஐ ஆம் அப்படி சொல்லக்கூடாது. அண்ட் தட் இஸ் எ ரூல்.